நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னமோ நாளைக்கு பரீட்சை மாதிரியா படிச்சிட்டு இருக்கிற? ஏன் பரீட்சை மட்டும் தான் படிக்கணுமா? மத்த சமயத்துல படிக்க கூடாதா? எனக்கு தெரிஞ்சு பரீட்சைக்கு மட்டும் தான் படிப்பாங்க. பொதுவான புத்தகங்கள் எல்லாம் நீ படிச்சது இல்லையா? படிப்பனே. என்ன புக் படிப்ப? குமுதம், ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், வண்ணத்திரை, சினி கூத்து. என்ன முறைகிற? இதெல்லாம் புக்கு கிடையாதா? இதெல்லாம் பத்திரிக்கை, மேகசின். புக்குங்கிறது வேற. கதை புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள் இந்த மாதிரி எல்லாம் படிச்சது இல்லையா? படிச்சிருக்கேன். என்ன புக் படிச்சிருக்க? நான் படிக்கிறது இருக்கட்டும், நீ என்ன புக்கு படிச்சிட்டு இருக்கிற? நீ கண்டுபிடி பாப்போம். ஏதாச்சும் இங்கிலீஷ் புக்கா இருக்கும். இல்ல, தமிழ் புக் தான். தெரியலமா, நீயே சொல்ல. பாரதியார் கடிதங்கள். நான் படிச்சிருக்கிறேனே. அப்படியா? அழகு, எனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்காத. சேச்சே, நிஜமா படிச்சிருக்கிறேன்ப்பா. சரி, நீ படிச்சதுல 2 லைன் சொல்லு பாப்போம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க லாகாது பா. என்னம்மா இது எழுதுனது பாரதியார் தானே? இது எழுதுனது பாரதியார் தான். ஆனா உனக்காக எழுதல, பாப்பாக்களுக்காக எழுதினாரு. 1ஆம் கிளாஸ்ல படிச்சதை வச்சுக்கிட்டு பாரதியார் கடிதங்கள் படிச்சிருக்கேன்னு பெருமை வேற. உனக்கு தெரியட்டுமே ஈஸியா சொன்னேன். இன்னும் கூட இருக்குது. மயில் போல பொண்ணு ஒண்ணு, உயிர் போல பேச்சு ஒண்ணு. ஏம்மா இத அவர் எழுதலையா? இது பாரதியார் பாட்டு இல்லடா, பாரதியார் படத்துல வர பாட்டு. அப்புறம் அந்த பூனைக்குட்டி சாம்பல் நிறத்துல ஒரு குட்டி, சாந்த நிறத்துல ஒரு குட்டின்னு ஏதோ சொல்லுவாங்களே. திரும்பவும் எல்கேஜிக்கு போயிட்ட நீ. சரி, அதெல்லாம் விடு. உனக்கு பிடிச்ச எழுத்தாளர் யாரு? ஆரூர் தாஸ், லியாகத் அலி கான். பா, நான் சினிமா ரைட்டர்ஸ் கேக்கல. ஜெயகாந்தன், ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், ரா முருகன், இப்படி யாராவது புக் நீ படிச்சிருக்கியா? அமெரிக்கால இருந்துட்டு என்னென்னமோ படிச்சிருக்கிறப்பா. ஆமா, அமெரிக்கா போயிட்டா என் சொந்த மொழியில வந்திருக்க புத்தகங்களை நான் படிக்க கூடாதா என்ன? சரிம்மா, எனக்கு தெரியலம்மா, விடுமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இத பத்தி எல்லாம் அப்புறமா பேசுவோம். முதல்ல நீ சொன்னியே ஓடி விளையாடு பாப்பா, அது பாரதியார் எழுதலையா? எனக்கு அப்பயே டவுட் தான். அது எழுதுனது பாரதிதாசன் தானே? அழகரு, நீ தயவு செஞ்சு வாயை திறக்காத. நமக்குள்ள டைவர்ஸ் ஆயிடு போகுது. அதை எழுதினது பாரதியார் தான். ஆனா அது பாரதியார் கவிதைகள். நான் படிச்சிட்டு இருக்கிறது பாரதியார் கடிதங்கள். லெட்டர்ல அப்படின்னா மேட்டர் இருக்கு. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேனா? வீட்டுல எல்லாரும் சுகமா இருக்காங்களா? தங்கச்சி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருமா, நீயும் நானும் லெட்டர் எழுதுனா இப்படிதான் லெட்டர் எழுதுவோம். ஆனா பெரிய ஆளுங்க இப்படிலாம் எழுத மாட்டாங்க. அப்புறம் என்ன நொப்புறம்? நேரு மகாத்மா காந்திக்கு எழுதின லெட்டர், காரல் மார்க்ஸ் ஜென்னிக்கு எழுதின லெட்டர். ஜெனினா காரல் மார்க்ஸோட வைஃப் பா. இது எல்லாமே உலக புகழ் பெற்ற கடிதங்கள். அதுல ஏதாவது ஒரு லெட்டர் எடுத்து விடுறது. இது என்ன, நீ பஸ்ல பாடுற கானா பாட்டா ஒன்னு எடுத்து விடுறதுக்கு? அதெல்லாம் அப்படி எடுத்து விட முடியாது. நீதான் படிச்சு பாத்துக்கணும். ஓ, அப்ப அதை படிக்கலாம்ன்றியா? ஏய், இல்லம்மா, அடுத்தவங்க லெட்டர் படிக்கிறது நாகரிகம் இல்லைன்னு நீ தானே சொன்ன. இந்த நொன்னு எல்லாம் விவரமா பேசு. சரிப்பா, அந்த புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறேன். ஏன் அழகர், நீ ஏதாவது லெட்டர் எழுதிருக்க? பின்னிருக்கனே. அப்படியா? அதுதான் நீ படிச்சிருக்கிய, அதான் உன் வீட்டுக்கு வந்துருச்சே. அதெல்லாம் ஒரு லெட்டர்னு நீ சொல்ற பாரு. என்னண்டாலே எதா சொன்னாலும் ஒரு குத்தம் சொல்ற. ஏய், நீ எனக்கு ஒரு லெட்டர் எழுதுற. வேணாண்டாலே. ஏன் வேணா? இல்லம்மா, நான் யதார்த்தமா எழுதுவேன், நீ அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆவ. தேவையா? அதெல்லாம் கிடையாது. ஒழுங்கா நீ ஒரு லெட்டர் எழுது. அந்த லெட்டர் படிக்கிறப்போ என் கண்ணுல கண்ணீர் வரணும். பேசாம லெட்டர்ல கொஞ்சம் மிளகா போட்டு தூக்கிட வேண்டியதான். டேய், அல்பையா யோசிக்காதடா. கேட்டுருச்சா? கேட்டுருச்சு. அல்பையா ஏதாவது யோசிக்காம, மண்டபத்துல இருந்து யார்கிட்ட எழுதி வாங்காம, சினிமால பார்த்தேன் புக்ல பார்த்தேன்லாம் காப்பி அடிக்காம எனக்காக நீ ஒரு லெட்டர் எழுது. நான் அசந்து போற மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் எழுது. உன் மனசுக்கு பட்டத அத உண்மையா எழுது. அந்த லெட்டரை படிச்சுட்டு அதுக்கப்புறமா உன்கிட்ட பேசுறேன். ஆண்டல, இது ஆவறதுல ஆண்டல. இப்படி எல்லாம் பரிச்சு வச்சா நான் ஃபெயில் ஆயிருவேன். அழகர்,
இது உனக்கான உன் வாழ்க்கை பரீட்சை. இதுல நீ பாஸ் ஆயிட்டா இந்த ஆண்டாள் உன் வாழ்க்கை புறம் கூடவே இருப்பான். ஃபெயில் ஆயிட்டா அப்படியெல்லாம் உனக்கு ஒரு சாய்ஸே கிடையாது. ஒழுங்கா பாஸ் ஆகணும், புரியுதா? ஆண்டாளே, இப்படி ஒரு டெஸ்ட் வச்சிட்டாலே நான் எப்படி பாஸ் ஆக போறேன்? எப்படியாவது பாஸ் ஆயிடுறான் அழகுரு. ம் இங்க பாரு. அன்னைக்கு சொன்னல என் புள்ள பெரிய ஆளா வருவான்னு. ஆமாங்க. ஊராட்சி ஒன்றிய சேர்மன் போஸ்ட்னா சும்மாவா? கட்சிக்குள்ள இம்புட்டு பேர் இருக்கும்போது சின்ன வயசுலயே ஆர்ச்சாமி அவங்க கட்சி தேர்ந்தெடுத்திருக்க, என்ன அர்த்தம்? தெரியலையே. ஆர்ச்சாமியால எதையும் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஏங்க என்னமோ வேற யாருகிட்டயோ சொல்லிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் பெத்த பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதா? தெரியாதுடி. இன்னும் அவன் எம்புட்டு தூரம் வசர போறான் பாரு. மாமா, உங்க வாக்கு பழிக்கட்டும். என்ன சேர்மன் முஞ்சாதி, சந்தோஷம் தானே? அவங்களுக்கு சந்தோஷம் தான், எனக்கு சந்தோஷம் தான். அப்பா, என் ஃப்ரெண்டு காமு இருக்கால, அவ வீட்டு பக்கத்துல புறம்போக்கு நல்லா இருக்கு. ஏய் பொருடி, இப்பதானே உன் அண்ணனுக்கு சீட்டே கொடுத்திருக்காங்க, அதுக்குள்ள ஆரம்பிக்கிற? ஏய், அம்புட்டு இடமும் நம்மளுதான், கவலைப்படாத. ரோட்டை அளக்குறோம்னு சொல்லிட்டு உன் அண்ணன் விட்டு வாசலை இடிக்கிறானா இல்லையான்னு பாரு. ஆமா, எல்லாத்துக்கும் என் அண்ணன். என் அண்ணனை வம்புக்கு இழுக்காம உங்களால சும்மா இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போடு 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 போடு, அப்படி போடு, அப்படி போடு. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்குள்ள ஆர்த்தி எடுத்து அண்ணனை உள்ள கொண்டு போலாம் பாக்குறீங்களா? ஏய் வாசிங்கடா, 8 ஊருக்கும் கேட்கணும் மேல சத்தம். நீ வாசிக்கிற வாசிப்புக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு எல்லா பயிலும் பயப்படனா. அரா போடு, அரா அடிடா, அப்படி போடு, அப்படி போடு, அப்படி போடு. அண்ணா ஒரு ஆட்டத்தை போடுனே. வேணாம்டா. அட என்ன நீ நாளை பின்ன தலைவர் ஆயிட்டா வெள்ளையும் சொல்லியுமா கார்ல போன வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு குத்தாட்டம் போடு. இப்போ ஆச்சாமி ஆடப்பா. பெரிய பெரிய கட்சி தலைவர் எல்லாம் ஊட்டிக்கு போறப்ப அங்க இருக்கிறவங்களோட சேர்ந்து ஆடுறது இல்லையா? மக்களோட மக்களா இருக்கணும், அப்பதான் மக்களின் தலைவன் ஆக முடியும். ஆடு. நம்ம சேர்மன் பஞ்சாதி, நீ ஒரு வார்த்தை சொல்லு. ஆறுசாமி ஓம் பர்மிஷன் காண்டி காத்துக்கிட்டு இருக்கான் போல் இருக்கு. ஏங்க ஆடுங்க. அதெல்லாம் எனக்கு வராதுமா. ரூம்ல அப்பப்ப ஆடுவீங்கல்ல, அந்த ஆட்டத்துல ஒண்ணு போடுங்க. மானம் போறதுக்குள்ள ஆடி இருந்தேன். ஏய் அண்ணா அரை மாதிரி போடுங்கடா ஒரு குத்த. அடிக்காடா. அடிக்கடா, நல்லா அடிக்க. வாங்கப்பா ஜோதியில கலந்துக்குங்க. ஏய் நான்லாம் வரலப்பா. அவனை மட்டும் சொன்னீங்க ஆட சொல்லி. சும்மாரு, நீ போங்க வேற. போய் ஆடுங்க. வாங்க வாங்க. சூப்பர்ப்பா, ஆடுங்க. முருகா, எப்பவும் என் குடும்பத்துக்கு இந்த சந்தோஷத்தை கொடுப்பா. அப்பா பிள்ளைங்க அண்ணன் தம்பிங்க இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். இதை தவிர எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. ரொம்ப சந்தோஷம்டா.
சின்னதுல இருந்தே அரசியல்ல நீ பெரிய ஆளா வரணும்னு உனக்கு ஆசை. நீ பெரிய ஆளா வருவ, வரணும். ஆர்ச்சாமி, நான் கண்ட கனவெல்லாம் ஓ மூலமா தான் நிறைவேற போகுது. தலைப்புள்ள நீ தலையெடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கிறேன். இந்த ஊருக்கு நீ தலைவர் ஆகணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும். அப்படிதான். சரிங்கப்பா. வாப்பா, உள்ள வா. பொறுமா, ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். கட்சி ஏமல நம்பிக்கை வச்சு என்ன இந்த பதவிக்கு தேர்ந்தெடுத்திருக்கு. எலெக்ஷன்ல போட்டி போடுறது பெரிய விஷயம் இல்ல, நாம ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய ஆசையெல்லாம் கவுன்சிலர் எலெக்ஷன்ல எப்படி போட்டி இல்லாம அண்ணா போஸ்ட் நான் ஜெயிச்சனோ அதே மாதிரி தான் இந்த சேர்மன் எலெக்ஷன்லயும் அண்ணா போஸ்ட் நான் ஜெயிச்சாகணும். சேர்மன் ஆசையில இருக்கிற அம்புட்டு பேரையும் கூட்டு பேசுங்க. அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ, என்ன கேட்கறாங்களோ அம்புட்டையும் செய்யுங்க. நீங்க போட்டி போடாம இருக்க என்ன கேட்கறாங்கன்னு கேளுங்க. அவங்க கேட்கறதுக்கு மேலேயே நாம எல்லாம் பண்ணலாம். சரிண்ணே. காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் அரசியலுக்கு வரல. இருக்கிற தொழிலை நான் பார்த்தாலே போதும். எனக்கு இந்த பதவி காசு பணம் இருந்தாலும் கௌரவம்னு ஒண்ணு இல்லாம என் குடும்பம் நிறைய அவமானத்தை சந்திச்சிருக்கு. எல்லாருக்கும் முன்னாடியும் நாங்க தலை நிமிர்ந்து நிக்கணும், அதுதான் முக்கியம். அந்த கௌரவத்துக்காக நான் என்ன வேணாலும் விலை கொடுக்க தயாரா இருக்கேன். உடனடியா வேலைகளை ஆரம்பிங்க, விட்டு கொடுக்க கூடாது. அந்த கலெக்டரும் ஆட்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, யாரையாச்சும் நமக்கு எதிராக நிப்பாட்டணும்னு பாப்பாங்க. எம்புட்டு தடம் வந்தாலும் அத்தனையும் உடைச்சி நாம பொங்கி எழணும். கட்சிக்கு இந்த ஊருக்கும் நாம யாருன்னு காட்டி ஆகணும். டேய், காசு பணத்துக்கு யோசிக்காதீங்கடா, எத்தனை வேணுமோ அத்தனை வாங்கிக்கங்கடா. நீயா வேலை செய்யணும், புரியுதா? நாரிச்சாமி வாழ்க! அஞ்சா சிங்கம் ஆரிச்சாமி வாழ்க! தென்னகத்து சிங்கமே வாழ்க! எங்கள் இதயமே வாழ்க! நாளைக்கு கட்சி ஆபீஸ்க்கு வாங்க பார்க்கலாம். சரி, எல்லாரும் கிளம்புங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். அரா. வணக்கம் 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 வணக்கம். நீங்க வருவீங்கன்னு சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தா தேவையில்லாம உங்களை காக்க வச்சிருக்க மாட்டேனே. ஐயா, எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க, நான் தான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அப்படியா? சரி சரி, உட்காரு. சரிங்க, உட்காரு. அப்புறம் என்ன விஷயம், எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஐயா, பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வருது. ஆமாமா, அதை பத்தி தான் நம்ம போன மீட்டிங்ல பேசணுமே. ஐயா, பஞ்சாயத்து போர்டு சேர்மன் பதவிக்கு ஆரிச்சாமி போட்டி போடுறாராம். என்னப்பா சொல்ற? ஆமாங்க ஐயா, அவங்க கட்சியில ஆரிச்சாமியை தான் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. சென்னையில இருந்து ரெங்கராஜ மகன் போன் பண்ணான். அவன் கவுன்சிலரா இருக்கும்போதே ஒன்னையும் கிழிக்கல. இப்ப பஞ்சாயத்து போர்டு சேர்மனானா ஊரு உருப்பட்ட மாதிரி தான். அதான் எங்களோட அபிப்பிராயமும். அதான் உங்களை சந்திச்சு கலந்து ஆலோசிச்சு பேசிட்டு போலான்னு வந்தோம். ரிட்டையர்ட் ஆனாலும் கலெக்டருக்கு தர்பார் ஒன்றும் குறையிலையே. மனசுல தேவர் மகன் சிவாஜின்னு நினைப்பு. எப்ப பார்த்தாலும் கூட்டத்தை கூட்டி சீன் போடுறது. என்ன சக்தி, என்ன பண்ணலாம்? ஐயா, நீ என்னன்னு சொல்லுங்கய்யா, நீ எதை சொன்னாலும் அதை பண்ணிடலாம். இந்த பாருங்க, எனக்கும் அந்த முருகேசு குடும்பத்துக்கும் ஆகாது, அது ரெண்டாவது விஷயம். ஆனா அந்த ஆரிச்சாமி பைய சேர்மன் ஆனா அடுத்த 5 வருஷத்துக்கு ஊர் உருப்படாது. ஆமாங்க. சரி, நீங்க எல்லாரும் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க, அதை சொல்லுங்க. இல்லைங்கய்யா, எப்படி இருந்தாலும் ஆரிச்சாமி எடுத்து ஒரு நல்லா நிறுத்தணுங்கய்யா. கிழிச்சிங்க. அந்த ஆரிச்சாமி வட்டம் கவுன்சிலர் ஆகுறான். இந்த வட்டம் அவன் தான் சேர்மன் ஆக போறான். அப்புறம் எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு? இதுல யோசிக்கிறதுக்கோ என்கிட்ட கேட்கறதுக்கோ என்ன இருக்கு? ஊர்க்காரங்களுக்கு யார் நல்லது பண்ணுவான்னு தோணுதோ அப்படி ஒரு நல்லவனை சேர்மனா நிறுத்துங்க. ஐயா, ஊர்க்காரங்களாம் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். அடப்பாவீங்களா, என்னமோ கலெக்டர் கிட்ட கருத்து கேட்குற மாதிரி வந்தானுங்க. மொத்தத்தையும் முடிச்சு போட்டு தகவல் சொல்லதான் வந்திருக்கானுங்களா? இது தெரியாம இந்த ஆள் என்னமோ நாட்டாம மாதிரி வந்து உட்கார்ந்துக்கிட்டு. யாரை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க? நம்ம தியாகி சுப்பிரமணியத்தோட பேரன் குமார. வணக்கம் ஐயா. அருமையான தேர்வு. உட்காருப்பா, உட்காரு. ரொம்ப நாளா எந்த பதவியிலும் இல்லாம எதையும் எதிர்பார்க்காம ஊருக்கு நல்லது பண்ணிட்டு வர்ற குடும்பம் அது. அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் நிறுத்துறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் நிக்க மாட்டேன்னு சொன்னாரு. நாங்க எல்லாரும் தான் வற்புறுத்தி நீங்க 2 ஆரம்பிட்டு அவரை சம்மதிக்க வச்சோம். ஏன் தம்பி, நீங்க எதுக்கு யோசிக்கணும்? நல்லவங்கள்லாம் அரசியலுக்கு வந்தா தானே நாட்டுக்கு நல்லது. ஐயா, நாங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க.
தேர்தல்னா காசு பணத்துல இருந்து அடிதடி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதான்யா கொஞ்சம் யோசிச்சோம். தப்பு குமார், அப்படியெல்லாம் இப்ப எதுவும் அவசியம் இல்ல. ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறதெல்லாம் வேற விஷயம். நியாயமா எப்படி தேர்தல்ல நிக்கணுங்கிறத நாம இந்த ஊருக்கு காட்டுவோம். பாருங்க, இதுவரைக்கும் அந்த ஆரிச்சாமி போட்டி இல்லாம ஜெயிச்சிருக்கான். அவன் வார்டில் இருக்கிற யாருக்குமே அவர் எதிர்த்து நிக்க விருப்பமும் இல்ல, தைரியமும் இல்ல. முதல் தடவையா நாம ஒரு வேட்பாளர் நிறுத்துறோம். ஐயா, வார்டுங்கிறது வேற, மொத்த ஊராட்சிக்கும் சேர்மன்ங்கிறது வேற இல்லைங்களா? அதான் அவன் போட்டி இல்லாமலே ஜெயிச்சு ருசி கண்டவன். முதல் தடவையா போட்டிக்குன்னு ஆள் வந்து நிக்கிறப்போ அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நாம தான் நீதி நேர்மை நியாயம் எல்லாம் பார்ப்போம். அவனுக்கு இதுல எதுவுமே கிடையாது. ஜெயிக்கிறது மட்டும்தான் அவன் குறிக்கோள். அதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். அதனால நம்ம ஆளுங்க கவனமாவும் தெளிவாகவும் இருக்கணும். ஐயா, பணத்துக்கு மட்டும் விலை போயிடாம நம்மளோட ஜனநாயக கடமை செய்யணும் ஐயா. வாயிலேயே வடை சுடுறதுல அப்பனையும் மகனையும் அடிச்சுக்க முடியாது. பார்த்துக்கிட்டே இருங்கடி, அந்த ஆறுசாமி வைக்க போறவங்களுக்கு ஆப்பு. அப்புறம் வேற என்ன? வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா, இது சம்பந்தமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். நல்லது. குமார் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றியா. அப்புறம் பதவிங்கிறது சந்தோஷமான விஷயம் இல்ல. ஆமாய்யா, ரொம்ப பொறுப்பான விஷயம். ஆமா, நீ நல்லா பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா பண்ணுவீங்க. சக்தி ஐயா, மொத்தமா எல்லா ஏற்பாடுகளையும் நீ கூட இருந்து கவனிக்கணும். குமார் ஜெயிக்கணும். நல்லதுங்க ஐயா. எல்லா விஷயத்திலயும் நீங்களும் கூட வந்து நிக்கணும். நீங்க கூட வந்து நிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பா, எனக்கு எந்த பயமும் இல்ல. அந்த முருகேசு வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்கங்கிற அக்கறையும் எனக்கு இல்ல. ஊர் நல்லதுக்காக ஒரு விஷயம் பண்றப்போ அதை நான் வெளிப்படையா பண்ணுவேன். ஐயோ, முடியலடா இவங்க சீனு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி, அக்கா இங்க கொஞ்சம் வாங்க தம்பி. வரேன்க்கா. என்ன தம்பி இதெல்லாம்? போஸ். சரி, எதுக்காக இப்ப நீ ஆளே இல்லாத டீ கடையில டீ ஆத்துற? எல்லாம் உனக்காக தான். ஓ, எனக்காக ஸ்பெஷல். யா. ஓ, தேங்க்ஸ் யா. இதுக்கு மேல உன் அழக தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லையா. என்ன மறக்கிற கூட? என்ன? உன்னை கேட்டுனே கூடடா. ஓ, அதுவா? இது இல்ல. உனக்கு கூடன்னு கேட்டியே. அதெல்லாம் ஒண்ணுன்னு கம்மியா கேட்க மாட்டேன். அதுவும் அசிங்கமா கையில கேட்க மாட்டேன். ஆண்டலு. சேஞ்ச் தி டாபிக். நான் கிட்ட உனக்கு கேட்டேன்ல. என்னன்னு சொல்ல ஆண்டலு? தெரியும்டா, நீ கண்டிப்பா அதை செய்ய மாட்டேன்னு. எனக்கு புரியல. நான் என்ன கேட்டேன்னு எனக்கு மறந்து போச்சா? அவ்வளவுதானா எனக்கு மரியாதை? ஆண்டலு லூசு, ஒரு லெட்டர் எழுதி கொடுறா நான் கேட்டேன்ல. ஓ, அதுவா? நேத்தானே சொன்ன. சொன்ன உடனே எழுதி கொண்டு வந்து அசத்த மாட்டியா? அதுக்கெல்லாம் 4 நட்சத்திரம் பார்த்து தான் தருவியா? ஓகேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா என்ன வந்து நிப்ப. இப்ப கரடியா கத்துற? ஓ, அப்படியான அசால்ட்ட கேக்குற? வேஸ்ட் ராணி. நானும் நீ ஏதாச்சும் பண்ணி என்ன அசத்தவனே பாக்குற? நான் ஆசையா எதிர்பார்க்கிற ஒவ்வொரு சமயமும் நீ சொதப்புற. போடா. ஆண்டல பேசாத. ஒரு சின்ன விஷயம் இத கூட ஒருத்தன் கிட்ட எதிர்பார்க்க மாட்டாடா. நான் தாஜ்மஹாலா கேட்டேன், கட்டி முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும் சொல்றதுக்கு. ஒரு லெட்டர், ஒரு சாதாரண ஒரு லெட்டர், அத கூட உன்னால எழுதி தர முடியாதா? ஆண்டல பேசாதடா. அழகு, நிஜமாவே எழுதிட்டியா? வாங்கி படிச்சு பாரு. என் மனசு அப்படியே அள்ளி கொட்டிருக்கேன். ம். ஆண்டல சத்தமா படியேன். ஏன்
நான் உனக்கு எழுதுன லெட்டரை நீ எனக்கு படிச்சு காட்டினா எப்படி இருக்கும்? குணா படம் மாதிரியே இருக்கும். ஆண்டல சொந்தமா எதுவும் யோசிக்க மாட்டியா? அது வந்து பரவாயில்ல, படிக்கிறேன். படி. படிக்கிறேன். படிக்காம எப்படி விடுவேன்? From அழகர், son of முருகேசன், நம்பர் 3 நல்லம்மா நாயக ஸ்ட்ரீட், மேலூர், ஆண்டிப்பட்டி போஸ்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட். டு மிஸ்ஸஸ் ஆண்டாள் அழகர். எப்படி நம்ம பஞ்சு? வைஃப் ஆஃப் அழகர். அட்ரஸ் அழகர்ஸ் ஹார்ட். எப்படி பின்னிட்டோம்ல? சப்ஜெக்ட் ஐ லவ் யூ. படி படி, இனிமே தான் வருதே. டியர் மேடம். மேடம் மேடமா? எஸ், ஆண்டாள் மேடம். As I am suffering from love fever, I am unable to do normal works. Unable to eat, sleep, walk, talk, run. Anytime, all the time, every time, your thoughts coming, going. Marriage is the only medicine, so please grant me marriage for one day. Marriage for one day? ஆமா, மேரேஜ் ஃபார் ஒன் டே, மறுவீடு another day, நலுங்கு another day. Oh. Yeah. Thanking you, yours loving boy, அழகர். எப்படி? சான்ஸே இல்ல. லவ் லெட்டர்லாம் கொடுத்தாச்சு, அடுத்தது என்ன? லவ் ஃபெயிலியர் தான். ஆண்டாள, ஏண்டா என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு லெட்டர் எழுதிட்டு அதுவும் என்னையே படிக்க சொல்லுவ? ஆண்டாள, ஆண்டாளா? லவ் லெட்டர் எழுத சொன்னா லீவ் லெட்டர் எழுதுற? எடுத்துட்டு போ லெட்டர். ஒரு லெட்டரே போதும், இன்னொன்னு படிக்க முடியாது. அது சும்மா காமெடி ஆண்டாள. இதுதான் கடிதம். எந்த டிராமா இல்லாம என் மனசுக்கு தோணுனதை அப்படியே எழுதியிருக்கேன். தெரியும். போய் இல்ல தெரியும். எப்படி தெரியும்? இவ்வளவு நாளா பழகுறேன், இது கூட என்னால புரிஞ்சுக்க முடியாதா?